ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 12th கைடில் இருக்க ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரொம்பவே ஈஸியாக அந்த கைடில் சொல்லியிருப்பாங்க. வித் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். நமக்கு புரிஞ்சுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா சொல்லுங்கள், போடலாம். ஏன்னா எல்லாருமே டீச்சர்ஸ் இல்லையா? ஸோ உங்களுக்கே தெரியும், இது நான் சின்ன பிள்ளை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் நான் உங்களுக்கு தெரியணும், ஜஸ்ட்டு ஈஸியாக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு ஜஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ஒரு ரிவைஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் பாசிவ் வாய்ஸ். ஓகே, கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் சென்டென்ஸ் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேபிளர் காலம், சப்ஜெக்ட், verb, by எப்படி யூஸ் பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் அண்ட் பாசிவ் டு ஆக்டிவ்க்காக இந்த காலம் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம 10th யூனிட்டுக்காக ரொம்ப சர்ச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. மேபி 6th to 12th இருக்க புக்ஸ் இருக்கிற எல்லா கிராமர்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அதில் இருக்க சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸுமே போதும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒவ்வொரு சென்டென்ஸ் 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சென்டென்ஸுக்கு அடுத்தடுத்து வருது பாருங்கள். ஐ வந்தால் என்ன போடணும் அப்படின்றது எல்லாமே ரூல்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. பொறுமையாக உட்காந்து நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு படிங்க, தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம டென்ஸ் இடையில சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, வேர்ப் சேஞ்ச். ஸோ அதுக்கான காலம். சில இதுக்கு நோ பாசிவ் ஃபார்ம் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸில் என்னவோ இருக்கும், அதே தான் பாசிவ் வாய்ஸில் இருக்கும். அந்த 4 டென்ஸை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா இருக்குது. கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, பாசிவ் ஃபார்ம்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கீழே ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரூல்ஸ். பார்த்துக்கோங்க, பி ஃபார்ம் வேர்ப், ஹேவ் ஃபார்ம் வேர்ப் அண்ட் டூ ஃபார்ம் வேர்ப் அண்ட் மாடல் வேர்ப்ஸ்லேயே கூட அதுக்கு தனித்தனியாக கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், WH வேர்ட் ஸ்டார்டிங்கில் வருதுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ப்ரிப்போசிஷனல் வேர்ப்ஸ், ஒமிட்டிங் தி ஏஜெண்ட், ஒன்றுமே ஒரு ரூல்ஸை வந்திருக்கு. பொறுமையாக உட்காந்து நீங்கள் எல்லாமே படித்து இது கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் வரும். ஸோ நார்மலாக அவன் கேட்கவே மாட்டான். ஸோ டிஃபிகல்ட்டாக எந்தெந்த சென்டென்ஸ் இருக்கோ அதை எல்லாமே தேடி பாருங்கள். அவங்களுக்கே தெரியல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, யோசிக்கக்கூடிய சென்டென்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி போய் தேடுங்க. அந்த மாதிரி தேடி நோட் பண்ணி எழுதி வைக்கணும். குறிப்பாக எழுதுனா மட்டும்தான் அதை நம்ம ரிவைஸ் பண்ண முடியும். நம்ம எல்லா வீடியோவிலும் ரேர் சென்டென்ஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். ஆனால் அந்த ரேர் சென்டென்ஸாக இருக்கிறத மட்டுமாவது நம்ம என்ன பண்ணணும்னா எழுதி வைக்கணும். ஸோ கவர்மெண்ட் கொஷின்ஸில் கேட்டது பார்த்துக்கோங்க. இதே கூட வர சான்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன டிஃபிகல்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.
ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டென்ஸை மேக் பண்ணி எஸ்விஓ அண்ட் தென் ஐஓடிஓ இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் இருந்தால் என்ன பண்ணணும், பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்தால் என்ன பண்ணணும், இது வந்து 12 டைப்ஸ் ஆஃப் டென்ஸை வச்சு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து பாசிவ் டு ஆக்டிவ் வாய்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 3 டென்ஸ், சிம்பிள் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதான் லாஸ்ட். ஸோ தேங்க்யூ. நான் வந்துட்டு ஒரே ஒரு புக் வாங்கினேன், சக்தி சுப்ரீம் கைட். அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் லைன்ஸ். ஒரு ட்ராமாவில் இந்த லைன் கொடுத்து ஸ்பீக்கர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஸோ அதில் ஒரு யூனிட்லேயும் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.